welcome to Cook with Martina. Chintu, ஒரு பிளேட் காளான். எஸ், இன்னைக்கு நம்ம கோவை ஸ்பெஷல் காளான், ரோட் சைட் காளான். இதுதான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். மஷ்ரூம் ஒரு 300 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். கருவேப்பிலைய சின்ன சின்னதா கட் பண்ணி அதை நான் சேர்த்திருக்கேன். ஒரு 5 ஸ்பூன் கார்ன்ஃபிளவர், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் சால்ட். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ண போறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே மேரினேட் பண்ண விடலாம். காளானுங்கிறது ஒரு எமோஷன் இல்லைங்களா? எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எந்த ஊருக்கு போயிட்டு வந்தாலும் எப்படா நம்ம ஊருக்கு போய் நம்ம காளான் சாப்பிடுவோம் அப்படின்னு காத்துட்டு இருப்போம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அந்த காளானை நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வைக்க போறோங்க. பேன் சூடாயிடுச்சு. நம்ம எண்ணெயை சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹாட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த காளானை ஃப்ரை பண்ணி எடுத்து வைக்க போறோம். உங்களுக்குன்னு ஒரு ஃபேவரட்டான காளான் ஷாப் இருக்கும் இல்லையா? ஸோ அது எங்கே இருக்கு, அவங்க காளான் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்க. என்னோட ஃபேவரட்டான காளான் கடைன்னு பார்த்தீங்கன்னா, நானே பிகினிங்கில் சொன்னேன் இல்லையா, சின்ட்டுன்னு சொல்லிட்டு, சின்ட்டு ஃபாஸ்ட் ஃபுட்ஸ். அங்கே தாங்க அமேசிங்கான காளான் அவங்க செய்வாங்க. அது முட்டை காளான் ஓஹோன்னு இருக்கும். யாராவது இந்த சைடு மருதமலைக்கெல்லாம் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா, கல்விராம்பாளையத்தில் தான் இருக்குது நம்ம சின்ட்டு கடை. அங்கே கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்தீங்களா, நம்ம காளான் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம கடாயையும் வச்சுக்கலாம். இப்போ ஆயில் சேர்த்துறதுக்கு நான் ஆல்ரெடி அந்த காளானை ஃப்ரை பண்ணி வச்சிருந்தேன் இல்லைங்களா, அந்த ஆயிலை தான் நான் இப்போ சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் சூடாக தான் இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை இப்போ சேர்த்துருக்கேங்க. கொஞ்சம் வெங்காயத்தை நான் எடுத்து வச்சுட்டேன், ஏன்னா ஃபைனலா கார்னிஷ் பண்றதுக்கு வேணும். ஒன்றரை ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதை சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கறி மசாலா, 1/2 ஸ்பூன் பெப்பர். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். எனக்கு தண்ணி பத்தல, சோ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நம்ம சாஸ் எல்லாம் தான் ஆட் பண்ண போறோம். 1 ஸ்பூன் நான் கெச்சப் சேர்த்திருக்கேன். 1/2 ஸ்பூன் சோயா சாஸ், 1 ஸ்பூன் கிரீன் சில்லி சாஸ், சால்ட் 1 ஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த கிரேவி பாருங்களேன் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா குக் ஆயிருக்குன்ட்டு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த மஷ்ரூமை தான் நம்ம சேர்த்துட்டு இருக்கோம்.
நல்லா அந்த கிரேவியில மிக்ஸ் பண்ணி விடலாம். அது அப்படியே திக்காய் வரணுங்க. அவ்வளோ அருமையா வந்திருக்குங்க. இதே சமயத்துல நீங்க எக் காளான் சாப்பிடணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா எக்கை தனியா நீங்க செஞ்சு இதோட நீங்க சேர்த்து சாப்பிடுங்க. அமேசிங்கா இருக்கும். இப்போ கார்னிஷ் பண்றதுக்காக நான் வெங்காயத்தை மேல போடுறேன் அண்ட் கொஞ்சம் கொரியாண்டரோட நான் கார்னிஷ் பண்றேங்க. ரோட் சைட் காளான் ரெடியோ ரெடி.